ஏன்னா அந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே நடந்துட்டு இருந்த ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு 3 வருஷமா இருக்கக்கூடிய 7.5 சனி. ஸோ ரொம்பவே ஒரு அற்புதமான மாற்றத்தையும் பல திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு பொற்காலம். தனவரவு பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமா பொருளாதாரத்துல பெரிய முன்னேற்றம் இந்த வருஷத்துல இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே எங்கேயாவது போயிடலாமா, வெளியில எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா, குடும்பத்தை பிரிஞ்சு போயிடலாமா, அல்லது சன்னியாசம் போயிடலாமான்னு மீனராசிக்காரர்களுக்கு 2026 நிச்சயமாக ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய பதவி, முக்கியமான ஒரு விஷயத்தை அனுபவிக்கக்கூடியது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு. உண்மையை சொல்லணும்னா ஒரு சுதந்திர பறவையை போல தன்னை உணர்ந்து பல காரியங்கள்ல பல சாதனைகளை செய்யக்கூடிய காலமாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த 2026 மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும்? கடந்த வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சியானாலும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில மாற்றம் நடந்துராதான்னு எதிர்பார்த்த ராசியில மீன ராசிக்காரர்கள் ஒருத்தவங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே நடந்துட்டு இருந்த ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு 3 வருஷமா இருக்கக்கூடிய 7.5 சனி, இது எல்லாமே மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில பல சவால்களை கொடுத்தது. யாரை போய் கேட்டு பார்த்தாலும் அந்த நிம்மதின்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு கிடைச்சிட்டா போதும், நான் நல்லது தானே செய்கிறேன், நல்லது தானே நினைக்கிறேன், எல்லாருக்கும் நான் நல்லது செஞ்சுட்டு கடவுள் எனக்கு மட்டும் ஏன் பெரிய வழிகளை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்லாம் பல பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. நான் அப்படிப்பட்ட வழிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தெளிவை தரக்கூடிய வருஷமாகத்தான் 2026 வருஷம் அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ ரொம்பவே ஒரு அற்புதமான மாற்றத்தையும் பல திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு பொற்காலம் மீனராசிக்கு இந்த வருஷம். ஓகே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பண வரவு எப்படி இருக்கும்? தனவரவு பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமா பொருளாதாரத்துல பெரிய முன்னேற்றம் இந்த வருஷத்துல இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே ஃபைனான்சியலி ரொம்ப டிப்ரெஷனா இருந்திருப்பாங்க. தேவைக்கு ஏத்த பணம் கிடைச்சிருக்காது. பணமே கை நிறைய வச்சிருந்தாலும் தேவையற்ற செலவுகள் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல கண்டிப்பா அவங்க மனசுக்கு நிறைஞ்ச தேவைக்கேற்ப பணம் அவங்களுக்கு வந்தே தீரும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வருடம்? திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 3 வருஷமா உண்மையை சொல்லணும்னா பெருசா அவங்க சந்தோஷமா இருந்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அதுலயும் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அந்த ராகு கேதுவோட தோஷம் அவங்கள போட்டு ஆட்டி படைச்சதுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் கல்யாண வாழ்க்கையில பல கஷ்டம், பல வலி, பல பிரச்சனையை வாழ்ந்திருப்பாங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க இந்த காலகட்டங்கள்ல. காதலர்கள் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க மீனராசியில பிறந்தவங்க. கணவன் மனைவி விவாகரத்து வரைக்கும் கூட சென்றிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் 7ல இருந்த கேது, ராசியில இருந்த ராகு. இந்த காலகட்டத்திலலாம் பர்சனல் லைஃப் அப்படின்ற ஒன்னே அவங்களுக்குள்ள ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது போயிடலாமா, வெளியில எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா, குடும்பத்தை பிரிஞ்சு போயிடலாமா, அல்லது சன்னியாசம் போயிடலாமான்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலகட்டம், இந்த வருஷத்துல கடவுள் புண்ணியத்துல அந்த சிக்கல்கள் அத்தனைக்கும் அவர்களுக்கு தெளிவை தரப்போகுது. குறிப்பா கல்யாண வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு புரிதலே இல்லாம இருந்துட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அன்பும் அந்யோன்யமும் பெருகக்கூடிய வருஷமா இந்த வருஷம் கண்டிப்பாக அமையும். ஓகே, வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்கும்? வெளிநாடுகளுக்கு போகணும், இல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணணும், இல்ல வேற வேலைக்கு நாங்க அப்ளை பண்ணலாமா, இந்த மாதிரியான குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு இந்த வருடம் சாதகமான பலன் கிடைக்கும். ராசிக்கு 10வது இடத்தை குரு பார்க்கறதுன்றது மீனராசிக்காரர்களுக்கு 2026 நிச்சயமாக ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய பதவி, பெரிய புகழ் வந்து சேருமா, அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா அந்த குருவினுடைய நேரடி பார்வை சொந்த மனையை பார்க்கிறார். அவங்களுடைய வெளிநாடு கனவுகள் நனவாகும். நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டுட்டேன் சார், எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். சார் தகுதிக்கான வேலை இல்லை சார், நான் படிச்சது ஒன்று, நான் செய்யற வேலை ஒன்று சார் அப்படின்னு நிறைய பேர் புலம்பி இருப்பாங்க. அந்த சிக்கல்கள்லாம் சரியாகும். விரும்பிய துறை, விரும்பிய இடத்துல, விரும்பிய சேலரியோட அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ வேலையில் இருந்த அழுத்தங்கள் எல்லாமும் விலகும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமும் இந்த வருஷத்துல அமையும். ஓகே, மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 மண்மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கா? மீனராசிக்காரர்களுக்கு முதல் 4 மாத காலம் கொஞ்சம் அலைச்சலாகத்தான் இருக்கும். 4ல குரு தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் போனதுன்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் சில சில தடைகள் வரும். ஏதாவது சில முயற்சி பண்ணாலும் கை கெட்டினது வாய் கட்டாமலே போகும்னு சொல்லலாம். ஆனால் 4ல் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகி 5வது இடத்துக்கு வர்றதுக்கு பிறகு மீனராசிக்காரர்களுடைய பிற்பகுதி வாழ்க்கை என்பது 2026 ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ முதல் ஒரு 5 மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அவங்க இருக்கணும். இந்த 5 மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய 7 மாத காலம் அவருடைய வாழ்க்கைக்கு பெரிய பெரிய மாற்றத்தெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வீடு, மண்
மனை வாங்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாக இந்த வருஷத்தினுடைய பிற்பகுதியில அவங்களுக்கு அமைஞ்சே தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முற்பகுதி என்பது 4ல குரு இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையில்லாத சில அலைச்சல்கள் வந்துகிட்டே இருக்கும். கையில காசு இருந்து கூட சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கும் பொழுது அவர்களுக்கு அது கூடி வந்திருக்காது. ஆனா 5ல குரு வந்து உச்சம் பெற்று வரக்கூடிய காலகட்டம் மீனராசிக்காரர்கள் புதிய வீடு வாங்குவார்கள், புதிய மண் வாங்குவாங்க, புதுசா வண்டி வாகன சேர்க்கை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கோல்டன் பீரியட் தான் இந்த 2026வது வருஷம். ஓகே. சோ மீனராசிய பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியம் இந்த வருடம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அவங்க செலுத்தணும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ஜென்ம சனி அவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுனால, நிச்சயமா எலும்பு, நரம்பு சம்மந்தமான விஷயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த மூட்டு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன பாதிப்புகள தரும். 6ல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையற்ற பதட்டத்தையும், பயத்தையும் அவர்கள் தவிர்ப்பது நல்லது. இரவு நேர பிரயாணம், அன்வான்டடான தாட்ஸு, எந்த விஷயம் ஒரு விஷயம் நமக்கு சரியில்ல அல்லது ஒரு விஷயம் நடக்கலன்னா, அந்த நடக்காத விஷயத்த பத்தி மீனராசிக்காரர் ரொம்ப போட்டு நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எது சரியோ கடவுள் அத நமக்கு குடுப்பாரு. எது தப்போ அத நம்மட்ட விலக்கிடுவாருன்ற எண்ணத்த மட்டும் அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டா போதும். இந்த வருடத்தில் அவர்கள் பெரிய பாதிப்புகளிலிருந்து தப்பிச்ச முடியும். ஓகே. சோ மீன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் கல்யாணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்ல. இப்ப குழந்தைக்காக முயற்சி செய்றோம். இல்ல அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட்க்கு நாங்க போக போறோம் அப்படிங்கும்போது, இந்த வருடம் அவங்களுக்கு அது கை கொடுக்குமா? அற்புதமான கேள்விய கேட்டீங்க. ஏன்னா, அந்த குருவினுடைய பெயர்ச்சியில முக்கியமான ஒரு விஷயத்த அனுபவிக்கக்கூடியது, புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா புத்திர பேறு கிடைக்கும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடகராசியில குரு பகவான் உச்சமடைவார். அது 2026வது வருஷத்தினுடைய பிற்பகுதியில நடக்குதுங்க. செகண்ட் ஹாஃப்ல குரு பெயர்ச்சி வரும்பொழுது 5ல வரார். 5ல குரு உச்சமடையும் காலகட்டம் என்பது, குழந்தை வரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த தாய்மார்களுக்கு சத்தியமாக குழந்தை பிறக்கும். மருத்துவ செலவுகள் நெறைய செஞ்சு எங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா குழந்தை அமையறதுக்குரிய வாய்ப்பை கடவுள் குடுப்பார். ஆல்ரெடி குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையா இருக்கு. அல்லது அந்த குழந்தையினுடைய உடல்நலத்தில ஏதாவது சில பாதிப்பு அல்லது சில பலவீனங்கள் இருந்துச்சுன்னா, இறைவனுடைய அருளோடு அந்த குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய காலமா இந்த வருஷம் அமையும்னே சொல்லலாம். மீன ராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? மீனராசியில பிறந்த பெண்கள் இந்த வருஷத்துல நெறைய விஷயங்கள்ல வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலமாக இருக்கும். குறிப்பா மறைமுகமா இருக்கக்கூடிய எதிரிகள் அத்தனையும் தவிடுபொடியாக்குவார்கள். எதெல்லாம் அவர்களுக்கு விமர்சனமா இருந்துச்சோ, எந்த விஷயங்கள்லாம் அவங்க அழுத்தி வைக்கப்பட்டார்களோ, எந்த விஷயத்துக்குள்ளலாம் அவங்க பெரிய நெருக்கடியில ஃபீல் பண்ணாங்களோ, அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் அவங்க இப்ப வெளியில வந்துருவாங்க. உண்மைய சொல்லணும்னா, ஒரு சுதந்திர பறவையைப் போல தன்னை உணர்ந்து, பல காரியங்கள்ல பல சாதனைகளை செய்யக்கூடிய காலமாக இருக்கும். எதிர்பார்த்த நேரத்துல, எதிர்பார்த்த நபர்ட்ட இருந்து கண்டிப்பாக உதவி கிடைக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் அவங்களுடைய வாழ்க்கைக்கும், தொழிலுக்கும் ஒரு பெரிய அளவுல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கு. ஓகே. சோ மீன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்துல எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்? மீனராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், தன்னைத்தானே பார்த்துக்கிறதுல தான் அவங்க வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா, முக்கியமா பார்க்கும்பொழுது பார்த்தா, அடுத்தவங்களுக்கு இவங்க நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஆனா, தன்ன பார்த்துக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நேரத்துக்கு தூங்குங்க. அதீதமான சிந்தனைய மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. உங்களுக்கு மனசாட்சிப்படி ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, அத செய்யாம இருங்க. அது செய்யாம இருந்துட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இல்லன்னா, ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் தேவையில்லாத மன உளைச்சல், மனப்பதட்டம், மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. அதுல மட்டும் தயவு கூர்ந்து கவனமா இருக்கணும். சோ மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம். மீனராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வ ஸ்தலம் எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்தலத்துல போயிட்டு அங்க நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான வணங்கலாம். அப்படி எங்களால கோயிலுக்கு போ முடியல சார் அப்படின்னா, தன்னுடைய இஷ்ட தெய்வத்தையே குருவாக நினைத்து வீட்டிலே கூட சரிதான். குரு அப்படின்றவர் நம்மள வழிநடத்தக்கூடியவர் தான். உங்களுக்கு எந்த சாமிய பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த சாமிட்ட மனசார நீங்க சரணடைஞ்சு, எங்க வாழ்க்கையில ஜென்ம சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து எங்கள காப்பாத்தி குடுங்க அப்படின்னு சொல்லி வழிபடுறது ரொம்பவே நல்லது. இன்னொரு ஜென்ம சனி வர்றதுனால உங்களுக்கு இன்னொரு வழிபாடா, சனி பிரதோஷ காலகட்டங்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் திருக்கோயிலுக்கு போயிட்டு, அங்க நடக்கக்கூடிய அபிஷேகத்துல தன்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு பாலையோ, அல்லது ஒரு தயிரோ, அல்லது ஒரு தேனோ எது முடிஞ்சதோ அந்த எம்பெருமானுடைய அபிஷேக பூஜையில இவங்க கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு ஏதாவது இவங்க கையால சில பேத்துக்கு சில தானங்களை கொடுத்து வழிபடுறதும் இவங்களுக்கு ஒரு பெரிய நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிகளுக்கும் 2026 புத்தாண்டு பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.